வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவேங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு கோவில் விசேஷம் அப்படிங்கிறாவது அந்த கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திறப்பு விழா அப்படிலாம் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் குழுமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பெரிய பெரிய விஐபிஸ், பெரிய பெரிய ஆள்லாம் அப்புறம் ஒருத்தன் 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பான், ஒருத்தன் அப்போ வெறும் 10,000 ரூபா கொடுத்துருப்பான், ஒருத்தன் 10 ரூபா கொடுத்துருப்பான். அத்தனை பேரும் கலந்து சிறப்பிக்கக்கூடிய விஷயம்தான் கோவில் விசேஷம், கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருவிழாக்கள். அது மாதிரி தான் பள்ளிவாசல். இஸ்லாமியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பள்ளிவாசல் திறப்புவாங்க. அதுல பாருங்க, இவர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவ தேவாலயங்கள் அப்படித்தான். எல்லாருமே கும்பலா வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கு தாங்க அவர்களுடைய நிலைப்பாட்டின் படியாதவங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அவருடைய வேதங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை வந்து செய்வாங்க. ஆனா இந்த ராமர் இந்த கும்பாபிஷேகம் திறப்பு விழா மட்டும் ரொம்ப வித்தியாசமானது என்பதெல்லாம் விட மனிதாபிமானங்களுக்கு முரண்பட்டதுன்னு ரொம்ப அடிச்சே சொல்லலாம். மனிதாபிமானங்களுக்கு முரண்பட்டது, மனித இனத்துக்கே முரண்பட்டது. முக்கியமான விஐபிஸ் தான் ஒரு 8,000 10,000 பேர் வர்றாங்க. அவங்களாம் பல கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லையா? அப்படி என்னங்க அந்த கோவிலை திறக்கணும்? ராமர் கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த தெய்வத்தை வந்து பல பேர் வணங்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, அந்த தெய்வம் சொன்னதா நான் என்னுடைய கோவில் திறப்பு விழாவுக்கு மக்கள்கள் கலந்து கொள்ளக்கூடாது, விஐபிஸ் மற்றபடி மிக பிரபலியமான பிரமுகர்கள் தான் கலந்து கொள்ள சொல்லப்பட்டு அந்த ராமர் சொன்னாரா? இல்லை சீதா பிராட்டி சொன்னார்களா? ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே அரசியல், எல்லாமே அரசியல். ராமர் கோவில் திறப்பு விழா, மக்கள் அவங்க ஒரு பக்கம் இருந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அவங்க வாட்டு பார்த்துட்டு போறாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு நிகழ்வா ஒரு சந்தோஷம் நெருடலா இருக்கும். மனசுக்கு ஒரு ஒரு வேண்டுதல் அடிப்படையில் மக்கள் என்னமோ கூப்பிடுவாங்க, ராமா ராமான்னு கத்துவாங்க. அது அவரவர்களுடைய பிரியம். மக்கள்களே வரக்கூடாது, கும்பாபிஷேகம் அன்னைக்கு மக்கள் வரக்கூடாது, அடுத்த நாள் வாங்க அப்படின்னு அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லியிருக்கிறதா? ஒண்ணுமே இல்லையே. சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இந்த கோவில் திறக்கப்படவில்லையே. முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட கோவில் தான் திறக்கப்பட வேண்டும் என்ற சாஸ்திர சம்பிரதாயம். மற்றபடி முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. அதையெல்லாம் விட சங்கராச்சாரியர்கள் வர வேண்டும், அவர்களும் வரல. அதுல மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அதனால வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படும் செய்யப்பட்டு அது ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த ராமர் சிலையை வந்து உயர்ந்த ஜாதி மக்கள் தான் தொடருமா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றபடி வந்து சூத்திரர்கள் தொடக்கூடாதா? மோடி வந்து சூத்திரரா பிற்படுத்தப்பட்ட மக்களா? அதுல வேற குழப்பம் வந்துட்டு இருக்கு. மோடி வந்து கையிலே தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் முரண்பாடு. அதையெல்லாம் விட இன்னொரு முரண்பாடு இப்போ சமீபத்துல ஒரு வைரலா போயிட்டு, தலித் மக்கள் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்ம கருமாரியம்மன் கோவில், மற்றபடி வந்து இஸ்லாமிய பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட அந்த கஞ்சி சம்பந்தப்பட்ட விஷயம், கிறிஸ்தவ கோயில்கள்லாம் வந்து சில நேரங்கள் வந்து பலிபீடங்கள் இந்த மாதிரி நடத்துவாங்க. அப்போ வந்து ஒரு நன்கொடை கொடுக்கக்கூடிய சமயத்தில், உண்டியில் ஏந்தி வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு ஒரு ஆலயத்துக்குள்ளே சென்று உண்டியில் போட்டாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனா இந்த ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து லட்ச லட்சமா காசு கொடுத்துருக்காங்க. அந்த லட்ச லட்சமா காசு கொடுத்தது வந்து குறிப்பிட்ட ராஜஸ்தான் ஜாலவர் மாவட்டத்தை சேர்ந்த பிஜேபிக்காரங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். தலித் மக்கள் கொடுத்த காசு வந்து தூய்மை இல்லாதது, நன்கொடை ஏற்றுக்கொள்ளப்படாது, தூய்மை இல்லாத, அவங்க கைப்பட்டவுடனே தீட்டுக்கலாம். என்னங்க அநியாயமா இருக்கு? இல்ல கருவாடு வித்த காசு கசக்குமா? இல்ல மிளகா வித்த காசு காரமா இருக்கும் போதா? இல்ல புளி வித்த காசு புளிக்குமா? தலித் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட வந்து அதை கொடுத்துருப்பாங்க பாவம். அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அதாவது நல்லது கெட்டது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு தெய்வீகம், தெய்வம்ங்கிற கான்செப்ட்ல எவ்வளவு ஒரு ஒரு எண்ணத்தோட அந்த தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள் வந்து ராமர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்க, ராஜஸ்தான் ஏரியாவில் உள்ளவங்க. அதை வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிஜேபி இருக்கு. இவருடைய ஒரு மனோநிலை எவ்வளவு உண்மையிலே இந்த ராமர் கோவில்
திறப்பு விழா என்பது மனிதாபிமானத்துக்கு விரோதமான பாருங்க. அண்ணாமலை இங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். ஏடிஜிபி ஆமா அறிக்கை கொடுத்த மாதிரி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அறிக்கை கொடுத்த மாதிரி வந்து பல காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அறிக்கை கொடுத்த மாதிரி இவரா ஒரு ஸ்கிரீன்ஸ் காட்ட போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி வந்து கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்துல கோயில்களுக்கும் பொது இடங்களுக்கும் இந்த அனுமதியும் கிடையாது, பூஜை நடத்தக்கூடாது, நேரலை கூடாது, ஏன்னா திருமண மண்டபங்கள் மற்றபடி சோர்ஸ் எங்கிருந்தாலுமே சரி, ஆமா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நேரலை கூடாது அப்படின்னு தடுக்க வேண்டும் சொல்லி போட்டு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி வந்து காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அம்சாராம் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை மாதிரி வந்து இவரு புதுசா ஒரு டூப்ளிகேட்டா போலியா ஒரு அறிக்கை தயார் பண்ணி தமிழக பாஜக அண்ணாமலை வந்து எல்லாத்துக்கும் அமிச்சுட்டு அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. கேட்டா வந்து இல்ல இது உண்மையானதான், போலி கிடையாது, தைரியம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எதை எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதை வைத்து ஒரு பப்ளிக்காக போறாரா? இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அது சம்பந்தமா 1, 2, 3 அப்படின்னு வெளியிட்டாரு. மற்றபடி அது சம்பந்தமா வந்து கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் இது சம்பந்தமா ஒரு சின்ன பிரச்சனைனாலே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்படையும் கூட போலீஸார் அரெஸ்ட் பண்றாங்களே, அப்புறம் அண்ணாமலையும் அரெஸ்ட் பண்ணல. அவர்தான் சொல்றாரு என்னை கைது செய்து பாருங்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் புரியுது. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து அப்படின்னா எய்ம்ஸ் ஜிப்மர் மருத்துவர்லாம் ஹாஃப் டே லீவ் விட்டுருக்குறாங்க. சில மருத்துவம்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. பலருடைய ஒரு ஒரு இது தகராறின் வெளிப்பாடு, பலருடைய ஒரு கோட்பாட்டின் வெளிப்பாடு, பலருடைய வேண்டுகோளின் வெளிப்பாடு. எப்படி நீங்க வந்து விடுமுறை விடலாம் சொல்லப்பட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகள், ஏகப்பட்ட மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு அப்பாற்பட்டு அயோத்தியில இன்னைக்கு ராமர் கோவில் வந்து திறக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையிலே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. என்னங்க தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கீழ் ஜாதி ஒன்றும் இல்லை. ஜனாதிபதிக்கு அழைப்பு விட்டுருக்காங்க, ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. அவர் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார். அவருக்கும் நாட்டால் அவர் இல்லை, அவரு மிகப்பெரிய ஒரு விஐபி இல்லையா, இந்தியாவின் முதல் குடிமகள் இல்லையா திரௌபதி முர்மு. இல்ல அதானி அம்பானி சொல்லி போட்டு அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் எத்தனையோ பேரை வந்து உள்ள அலர்ட் பண்ற இந்த பிஜேபி ஜனாதிபதி முர்முவை அலர்ட் பண்ணல. மிக பகிரங்கமான ஒரு வைத்திருச்சலான ஒரு கேள்வி. அதே மாதிரிதான் நாடாளுமன்ற கட்டத்தில் அந்த புதிய கட்டிட திறப்புழாக்குள்ளே அந்த அம்மாவை நுழைவிடல. அநியாயம். இதெல்லாம் வந்து கேவலத்திலும் கேவலம், மிக படு கேவலமான விஷயம். மனிதாபிமானம் மற்ற செய்யும். என்னடா அது? இல்ல அந்த சிலையை தொட்டவுடனே என்ன ஆயிரப்போது? மோடி தொட்டா என்ன தீட்டாகி விடுமா? இல்ல ஜனாதிபதி முர்மு வந்தா என்ன அந்த இடம் வந்து அந்த சுத்தம் செய்யப்பட வேண்டும் சொல்லலாம். ஏன் அப்படிப்பட்ட ராம்விலாஸ் கோவிந்தா அந்த முன்னாள் ஜனாதிபதியை வந்து குறிப்பிட்ட கோயில்களுக்கு நாகாலாந்து கோயில் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்ப கிரகத்தை விடமாட்டேன்னு சொல்லி தடுத்து வைத்து விட்டாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள், இந்து மக்களா இருக்க எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு. இதைத்தாங்க பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், கலைஞர் சொன்னார், அண்ணா சொன்னார். இதைத்தான் சனாதனம் சொல்லி கொண்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னப்ப அவ்வளவு எரிச்சல் வந்தது, அவ்வளவு கோபம் வந்தது. இன்னைக்கு மோடி தொடக்கூடாதுன்னு பிஜேபிக்காரங்க எத்தனை பேர் எடுத்து பேசிட்டீங்க கேளுங்க, மனசாட்சியோட பேசுது. ஜனாதிபதி முர்மு உள்ளால விடுறதுக்கு யோகியது இருக்கா? கேவலத்திலும் கேவலம் மிகப்பெரிய. அப்படி என்னங்க சாஸ்திர சமுதாயம் என்னங்க சொல்லியிருக்காங்க? அப்படி என்னங்க மனுஷனுக்கு மனுஷன் முரண்பட்டு அந்த 3% மக்களுக்காக வந்து 97% மக்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இல்லையா? இதெல்லாம் வந்து கும்பிட அந்த ராமருக்கே அடுக்காது, இந்த தெய்வத்துக்கே அடுக்காது, ராமருக்கே அடுக்காது. ராமர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதன் அடிப்படையில் மோடி ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், ராமர் வந்து வைஷ்ணவர். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய சிலையும் மோடி போன்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஜனாதிபதி போன்ற பழங்குடி மக்கள் வரக்கூடாது, அப்படிப்பட்ட மக்கள் அனுப்பிய காசு கூடாது, தீட்டாகி விடும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கோவில் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவையா? இன்னும் ஒரு கருத்து போயிடுச்சு. 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து
இப்ப ஒரு ராமர் கோவிலை கட்டி இருக்கிறாங்க. பாபர் மசூதி இடித்த இடத்துல பாபர் மசூதி கட்டி எடுத்து ராமர் பிறந்தார் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு நடந்தது. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க அந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார் அப்படி எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ஒரு இஸ்லாமியன் தான் கொண்டு போறான். அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஒரு இஸ்லாமியன் உதவி செய்யறான். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் வாங்க நாளைக்கு வாங்க கூட அழைப்பு விட்டுருக்காங்க. ஒரு பாஜக பிரமுகர் அழைப்பு விடுறது அப்புறம் அவரு சொல்லி போகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஏன் அப்படி இருக்கிற சமயத்துல பழனி கோயிலுக்குள்ள ஏன் நுழையக்கூடாதுன்னு சொல்றீங்க? ராமர் கோயிலுக்குள்ள வாங்க, ராமர் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு பிஜேபி ஒரு பிரமுகர் அழைப்பு விட்டுருக்காரு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். அப்புறம் ஏன் பழனி கோவிலுக்குள்ள மட்டும் பிரமதத்தவர் நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டு உட்காந்துருக்கிறீங்க? அப்ப பழனி கோவில் வேற, ராமர் கோவில் எல்லாமே இந்து மத கடவுள் தாங்க. அதானுங்க, அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் இல்ல. உண்மையிலே மனிதாபிமானமே இல்லைங்க. மனிதாபிமானம் இல்ல. மனிதர்கள் ஆமா மதிக்கப்படவில்லை, மனங்கள் மதிக்கப்படவில்லை. குறிப்பாக பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டு விட்டார்கள். ஜனாதிபதி முர்முலா ஒரு பெண் பாவம், பட்டியலின பெண். ஆமா, இப்ப தெரிஞ்சிருக்க அவருக்கு பாஜகவனா எப்படிப்பட்ட மோசமான கட்சி, அந்த ஆர்எஸ்எஸ் குடும்பம்ங்கிற எவ்வளவு மோசமான நிலைப்பாடு கொண்டவர்கள், சனாதனம்னா என்ன, பாசிசம்னா என்னங்கிறது ஜனாதிபதிக்கும் தெரிஞ்சிருக்கும், மோடிக்கும் தெரிஞ்சிருக்கும். இதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால் சொன்னார். ஒருத்தவன் சொன்னா ஒரு தலையை வெட்டி போடு 10 கோடி தர்றேன் அப்படின்னா. நம்ம அதுக்கு சீமான் சொன்னார் 100 கோடி தான், அவன் தலையை வெட்டுறா அப்படின்னாரு. உண்மையிலே நல்ல விஷயம் தானே. சீமான் சொன்னதெல்லாம் உண்மையிலே மனசுக்கு ஒரு வெளிப்பாடு தான். உண்மையில வெளிப்பாடான விஷயம் தான். அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருந்துமே கூட இப்படிப்பட்ட பாசிச கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னும் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது வயிற்றெரிச்சலான ஒரு கேவலமான காரி துப்பக்கூடிய ஒரு நிலை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.